ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஆனந்த குயில். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொந்த தோட்டத்துலேருந்து குத்தகை தோட்டத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நைட்டெல்லாம் சரியான மழைன்னு சொன்னாங்க, பயங்கரமான காற்றுன்னு சொன்னாங்க. அதனால் சரி நம்மளோட கரும்பு காட்டு நிலைமை என்னென்னு பார்க்க போயிட்டுருக்கோம். அப்படியே மோட்டரும் ஆஃப் பண்ணி வச்சிடலான்னு. போகிற வழியில் கேளானை பார்த்தோங்க. பாருங்கள் தெரியுதா, ஒரு கேளான் தான் தெரிஞ்சுது. போய் பிடுங்கி பார்க்கும்போது 2 இருந்துச்சுங்க, பக்கத்துலேயே இருந்திருக்குது. அது தெரியல, 1 மட்டும் நல்லா தெரிஞ்சுது, போனால் 2 இருக்குது. இந்த கேளானோட டேஸ்ட்டே தனிங்க. நான்வெஜ்ஜெல்லாம் அக்கிட்ட தள்ளி நிற்கணும், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடுங்கியாச்சு. அது ஒரு நாள் தாங்க அந்த கேளானோட ஆயுசு. ஒரு நாள் கூட இல்லை, நம்ம புடச்சி ஒரு 2-3 மணி நேரத்துலேயே பிடுங்கிடணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தானாகவே புழு உருவாயிரும். அதில் புழு, வண்டு எல்லாமே இருக்கும். சூப்பரான கேளான் கிடச்சிருக்குது. இன்றைக்கி சரியான விருந்து தான் வீட்டில். பாருங்கள், இதுதான் நம்ம கரும்பு காடு. வந்து பார்த்தாச்சு. காற்றுக்கெல்லாம் சாய்ச்சி விட்ருச்சு. இது வந்து லாரி போகிறது வண்டி தடம். பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு. அந்தளவுக்கு எல்லாம் கரும்பெல்லாம் விழுந்துருச்சு. கரும்பு விழுந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அது வளர்ந்துக்கும். வாழையெல்லாம் விழுந்துச்சுன்னா தான் பிரச்சனை. கரும்பு என்ன எல்லா நாளும் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். பாருங்கள், லாரி போகிறதுக்கு இருந்த வண்டி தடம் ஒரு ஆளுங்கூட போக முடியாமல் குமிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஃபஸ்ட்டே எல்லாம் குட்டாக கட்டி விட்டதுனால ஏதோ இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு போகவே முடியாது, நடுக்காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலான்னு வந்திருக்கோம். உள்ளே பண்ணை இருந்தாங்க கூட தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. வாட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாச்சு. கரும்பு காட்டுக்கு வந்து தண்ணி ஒரு 6 மாதமாக மழையே இல்லைங்க. அப்புறம் தான் இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்குது. வந்து பார்த்தாச்சு. நீங்கள் மோட்டரெலாம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே எங்கள் அத்தை வீட்டு இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். தோட்டத்தோரத்துலேயே பள்ளம் இருக்குதுங்க. அந்த பள்ளத்தில் தண்ணி தீர்ற வரைக்கும் மோட்ரு நல்லா ஓடும். இப்போ தண்ணி கம்மியாயிருச்சுன்னா மோட்ரு ஓடுறதும் தண்ணியும் கம்மியாயிருங்க. பாருங்கள் முன்னாடி தெரியுதுல்ல, அதுதான் பள்ளம். வண்டி தடம் பாருங்கள், தண்ணி போய் எவ்வளோ அரைச்சி வச்சுருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் பள்ளம். நைட்டு பேஞ்ச மழைக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் அடுத்த நாள் சாயங்காலம்தான் போனோம். நைட்டு மழை வந்திருக்குது. அது ஃபுல்லாக மேவி இது வரைக்கும் வந்திருக்குது. நாங்கள் சாயங்காலம் போகங்காட்டி தண்ணி கம்மியாயிருச்சு. நைட்டெல்லாம் ஃபுல்லாக வந்துச்சாமா தண்ணி. இங்கே இந்த பள்ளத்தில் வந்து அங்கங்கே செக் டேம் கட்டி விட்ருக்காங்க. அதனால் இங்கெல்லாம் எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் செக் டேம் இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி தாட்டுதுங்க. அந்த குழியெல்லாம் நல்லா நம்பி நிற்கிறதுனால தண்ணி தாட்டுது. அப்புறம் வர வழியில் அப்பளையே ஒரு கேளான் பிடுங்கணுங்களா, 2 கேளான் பிடுங்கணுமா. இப்போ மறுபடியும் இன்னொரு கேளான். இதெல்லாமே நான் பார்த்து வச்சுருக்கிற இடம். மழை பெஞ்சிச்சின்னா பார்ப்பேன், இந்த இடத்துல பார்ப்பேன். கண்டிப்பாக கேளான் புடச்சிருக்கும். டெய்லியுமெல்லாம் இருக்காது. நம்ம கொஞ்சம் கேப், 1 மாதம் 2 மாதம் கேப் விட்டு மழை பெய்யும் இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக காளான் இந்த இடத்துலலாம் புடச்சிருக்கும். ஒரு 4-5 இடம் பார்த்து வச்சுருக்கேன். அந்த ஏதாவது ஒரு இடத்துலையாவது எனக்கு எப்போவுமே கேளான் கிடச்சிரும். சொல்லப்போனால் கேளானுக்கு ரொம்ப அடிமைங்க நான். இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் கேளான் எங்கே கிடைக்குன்னு வெள்ளையாக தெரிகிற இடமெல்லாம் கேளான்னு நிறுத்தி பார்க்க தோணும். அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நானே அப்படி தான் போகிற வழியில் எங்கேயாச்சும் வெங்காச்சாங்கல் தெரிஞ்சால் கூட கேளான்னு நிறுத்தி போய் பார்த்துட்டு ஏமாந்து போய் வருவேன். அந்தளவுக்கு கேளான் மேலே பைத்தியம். அங்கே இன்னொன்று பிடிங்காச்சுங்களா, அதே இடத்துல இந்த சைடு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு வரப்பு இருந்துச்சு. அந்த வரப்பில் வருங்க இன்னொரு கேளான். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பக்கத்தில் போனால் அது புழு பிடிச்சி எல்லாம் பாதி தின்னு வச்சுருந்துச்சுங்க. அது ஆகாது, அது ஃபுல்லாக புழுவு. அது வந்து புத்துக்கண்ணுனா உயரமாக புத்து மண் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே அந்த வரப்புலையே அங்கங்கே குழியாக இருந்தால் கூட அது புத்துக்கண்ணு தான். அதெல்லாம் அந்த காலத்து புத்துக்கண்ணு. மறுபடியும் புத்து மண் கட்டில் அந்த வரப்பில் பாருங்க எவ்வளோ தெரியுதுங்களா. உள்ளே இருந்தாலும் கையெல்லாம் வச்சு கேளான் பிடுங்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கை வச்சேன். அதில் நிறையா போயிடுச்சுங்க. 5-6 கேளான் இருந்தது. ஒன்று தான் ஆச்சு, அதுவும் தண்டு மட்டும்தான் ஆச்சு.
கேளான் நல்லா இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் நேற்றே பிடுங்கிருக்க வேண்டிய கேளான் பழசாயிடுச்சு. சரி அதையும் பிடுங்கி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போகிற வழியில் பார்ப்போம் கிடைக்குதான்னு. வந்தாச்சு. ஐஸ்கிரீம் அதெல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தாச்சு. ஐஸ்கிரீம் கேட்டிருக்காங்கன்னு. கிளைமேட்டும் மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தானே வெளியே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. சின்னது வாங்கிக்கோங்கன்னா கேட்கவே இல்லை. பெருசாக வாங்கிட்டு நம்மளாலேயே ஒன்றும் சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசு 60 ரூபா. அது கேட்காம சாப்பிட்ருக்காங்க. சரி அவங்க சாப்பிட்டோன்னு அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் பார்த்தா சரி எப்படா அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரமே ஆயிட மாட்டேருக்குது அப்படின்ட்டு நாங்களும் ஒன்று வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குதுங்க மழை பெய்யும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும். இனி வீட்டுக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி நைட் இருட்டும் ஆகி போச்சுங்க. பாருங்கள் 4 தண்டு, ஒரு கொடை, அப்புறம் சின்ன கொடை ஒன்று தாங்க ஆச்சு. மற்றது எல்லாமே இந்த கொடையெல்லாம் புழு சாப்பிட்ருச்சு. தண்டு எப்பவுமே ஒரு கொஞ்சம் தாங்கும், அதனால் தண்டை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு கொடையெல்லாம் அங்கேயே வீசிட்டு வந்துட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. சிம்பிளாக செஞ்சிங்கனாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்து கூட முக்கால்வாசி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னா ஃபஸ்ட்டு நல்லா மண் இருக்கும், நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு 4-5 டைம் கழுவிக்கோங்க, தப்பே இல்லை. அப்புறம் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும். இது கிடைக்கிறது எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டுக்கோங்க. தாளிச்சுட்டு அதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா நல்லா வெள்ளையாகட்டும் வணங்கி, அப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டிங்கன்னா நல்லா வணங்கிக்கும் சின்ன வெங்காயம். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது. அப்புறம் கழுவி வச்சுருக்கிற கேளானை போட்டு வணக்குங்க. நல்லா அதே தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுருந்தனால அந்த தண்ணி உறிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி அதே நல்லா கூலாட்ட வரும், வதங்கி வரும். அப்புறம் அதே தண்ணி பத்தாது, கொஞ்சம் வேகாத அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விடணும். இதுக்கு வேறு எதுவுமே இல்லைங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, கலருக்கு வந்து கலர் ப்ளஸ் கிருமி நாசினிக்கு மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு. இந்த 3 தாங்க முக்கியமான பொருளே. இது மட்டும் போட்டிங்கனாவே போதும் இந்த கேளானுக்கு. அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வெங்கச்சாங்கல்ல பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கேளான்னு தான் தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் டேஸ்ட்டு. இவ்வளோதாங்க, இது வணங்கிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு கொதி வந்துச்சுனாவே போதும். கொதி வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டணும், சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொதிக்குது. இந்த பதத்துக்கு ஆச்சுன்னா போதுங்க. அப்புறம் சாப்பாட்டில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.